எனது கணவரின் வளர்ச்சியை பிடிக்காதவர்கள் தூண்டுதலின் பேரில் எனது கணவரின் மீது புகார் அளிக்க நேர்ந்தது என அதிமுக நிர்வாகியின் மனைவி பரபரப்பு பேட்டியளித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் அதிமுக நகரச் செயலாளர் பிச்சைக்கனி மீது இவரது மனைவி மகாலட்சுமி, பிச்சைக்கனிக்கும் கம்பம் பகுதியில் வசித்த ஒரு பெண்ணுக்கும் தகாத உறவு இருந்து வந்ததாகவும், மகாலட்சுமி கணவரை கண்டித்து வீட்டிற்கு அழைத்தபோது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு ஆத்திரமடைந்த பிச்சைக்கனி மகாலட்சுமியை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடியதாகவும், காயமடைந்த மகாலட்சுமி கம்பம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு புகாரின் பேரில் கம்பம் தெற்கு போலீசார் வழக்குபதிந்து பிச்சைக்கனியை தேடி வருவதாகவும் செய்தித்தாள்களிலும் சமூக ஊடகங்களிலும் பரவலாக செய்தி பரவிய நிலையில், வதந்திகளை நம்பாதீர்கள், குடும்ப பிரச்சினையை அரசியலாக்காதீர்கள் என பிச்சைக்கனியின் மனைவி மகாலட்சுமி சின்னமனூரில் பிச்சைக்கனியின் அலுவலகத்தில் பரபரப்பு பேட்டியளித்தார். பேட்டியின்போது சின்னமனூர் அதிமுக கட்சியின் நகர்மன்ற செயலாளர் பிச்சைக்கனி கடந்த 18 ஆண்டுகளாக அதிமுக கட்சியில் அடிப்படை உறுப்பினராகி எம்ஜிஆர் மன்ற நிர்வாகியாகவும் பதவி வகித்து வந்தார். அதிமுக கட்சிக்காக இவரின் அர்ப்பணிப்புக்காக நகரச் செயலாளர் பதவியும் கிடைத்தது. இவரது வளர்ச்சியையும் அணுகுமுறையும் பிடிக்காதவர்கள் குடும்பத்திலுள்ள கருத்து வேறுபாட்டை பெரிதாக்கி கட்சியின் பதவியை பறிப்பதற்காக பிச்சைக்கனியின் மனைவியாகிய என்னை தூண்டிவிட்டு பிரச்சினையை ஏற்படுத்தி வழக்கு பதிவு செய்யும் அளவிற்கு பிரச்சினை சென்றுவிட்டது. இந்த விஷயம் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருவதால் மனவருத்தமடைந்துள்ளதாகவும் பேட்டியின்போது தெரிவித்தார். செய்திக்காக சின்னமனூரில் இருந்து கோகிலாபுரம் முருகேசன். நகர செயலாளரோட மனைவி பேசுகிறேன். இது உட்கட்சி தூசல்னாலையும் எதிர்கட்சி சதியினாலையும் இவ்வளவு தூரம் பிரச்சனைகள் இருக்கு. எனக்கு என் வீட்டுக்காருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இதை இவ்வளவு தூரம் மீடியா பிரச்சனை கொண்டு வந்து எங்க ரொம்ப இது பண்ணிட்டாங்க.